வணக்கம் மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். சுகமே சொல்க. இப்போ இன்னைக்கு பெண்களை முக்கியமாக கர்ப்பப்பை அப்படிங்கிற தொந்தரவு ஏற்படக்கூடிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டின்னு சொல்கிறோம். இந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய இந்த நீர்க்கட்டி நிறைய பேருக்கு வருது. காரணம் என்னென்னமோ காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு இல்லாத தன்மை. எப்படின்னா இப்போ ஒரு முன்னொரு காலத்துலலாம் வயது வந்தவர்களுக்குன்னு ஒரு சடங்கு செய்வாங்க. அந்த சடங்கு செய்யறதுக்கு வந்த பெரியவங்கள்லாம் அந்த சடங்கு நடத்தக்கூடிய அந்த பெண்ணுக்கு சில அறிவுரைகளை சொல்லிட்டு போவாங்க. இது சில அறிவுரைகளை அம்மா கூட சொல்ல முடியாது, சில ஒரு அறிவுரைகளை அக்கா கூட சொல்ல முடியாது. ஆனால் சில அறிவுரைகளை அத்தை சொல்லலாம், சில அறிவுரைகளை சித்தி சொல்லலாம். அம்மா சொல்ல முடியாத, அக்கா சொல்ல முடியாத விஷயத்த பாட்டி சொல்லலாம், அத்தை சொல்லலாம், சித்தி சொல்லலாம். நிறைய விஷயங்களை அவங்களுக்கு அறிவுரை கொடுத்து அவங்கள அந்த மாதாந்திர பிரச்சனையை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நமக்கு அந்த பழக்க வழக்கங்கள்லாம் இல்லாத போன காரணத்தினால இன்னைக்கு நாம் என்ன பண்ணிடுறோம், எல்லாத்துக்குமே மருத்துவம் மருத்துவம் மருத்துவம்னு தாண்டி போயிடுறோம். இப்போ இந்த ஏற்படக்கூடிய இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டி கோளாறுக்கு சில உணவு பழக்கங்களும் காரணமாக இருக்கு. என்னன்னா அதிகமான உடல் உழைப்பு இல்லை, உடல் உழைப்பு குறைஞ்சிச்சு ஒன்று. ரெண்டாவது உணவு பழக்கத்தில் இந்த ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, அஜினமோட்டோ கலந்த உணவு, இது பெண்களுக்கு ஆண்களுக்கும் அதில் சில பிரச்சனைகள் வந்தாலும் இந்த கர்ப்பப்பை கோளாறுங்கிற விஷயத்தில் பெண்களுக்கு அதிகப்படியான கோளாறு இந்த ஆகாத உணவு எடுக்கிறதுனாலேயே ஏற்படுது. ரெண்டாவது உடை பழக்கம், அது நம்ம அதிகமாக தலையிட முடியாது, உடை சுதந்திரம் இது நடக்கட்டும். இப்போ இந்த கர்ப்பப்பை கோளாறு வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், வந்த பிறகு என்ன பண்ணணும்? இப்போ வராமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த யானை நெரிஞ்சல்னு ஒரு மூலிகை இருக்குங்க. யானை நெரிஞ்சல் முள், நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா அது கிடைக்கும். அப்புறம் இதை வாங்கி பொடி பண்ணி கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கலாம். எவ்வளோன்னா ஒரு ஸ்பூன் பொடி, 2 டம்ளர் தண்ணி, அது 3/4 டம்ளராக வற்ற விட்டு வடிகட்டி குடிச்சிக்கலாம். அந்த யானை நெரிஞ்சல் பொடியை வாங்கி கொஞ்சம் காய வச்சு நம்ம மிக்சியிலே போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் குருணை போல் நெருன்னு அரைச்சாலே போதும், மாவாலாம் அரைக்க வேண்டியதில்லை. அப்புறம் அது 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் ஒரு ஸ்பூனை போட்டு, ஒரு ஸ்பூன் அளவு அந்த அரைச்ச பொடியை போட்டு அதை 3/4 டம்ளராக வற்ற விடணும். வற்ற விட்டு அதை வடிகட்டி குடிக்கலாம். யார் கர்ப்பப்பை கோளாறு இல்லாதவர்கள் கூட வாரம் ஒரு முறை இந்த பழக்கத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி கோளாறு வராதுங்க. வந்தவங்க என்ன பண்ணணும், அந்த பொடி கூட இன்னும் ஒரு சில மூலிகைகள் இருக்குது. எப்படின்னா நீர்முள்ளின்னு ஒரு நீர்முள்ளி விதைன்னு ஒன்று இருக்குது. இந்த நீர்முள்ளி விதையும் இந்த யானை நெரிஞ்சல் விதையவும் ரெண்டையும் அரைச்சி சம அளவு கலந்து இதில் ஒரு ஸ்பூன் போட்டு தொடர்ந்து 48 நாள், ஒரு நாளைக்கு ஒரு முறைன்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே கஷாயம் போட்டு இதை சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா 48 நாளில் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டி முழுமையாகவும் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நிறையா நீர்க்கட்டி இருந்தவங்களுக்குன்னா குறைஞ்சு கண்டிப்பாக அதில் நிறைய குறைஞ்சிருக்கும். ஒரு 5 நாள் கேப் விட்டு மறுபடியும் ஒரு 48 நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னா முழுமையாக கர்ப்பப்பை நீர்க்கட்டி சரியாகும். அப்படி சரியான பிறகு அவங்களுக்கு இந்த கர்ப்பப்பை கோளாறால் குழந்தையின்மை இருந்தால் கூட அதுக்கு பிறகு அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டி அவங்களுக்கு மாதாந்திர பிரச்சனை சரியாக வராது, பீரியட்ஸ் ரெகுலராக வராது. ரெண்டாவது பீரியட்ஸ் ஏதாவது ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அடி வயிறு அப்படி வலிக்கும். இப்போ இதுக்கெல்லாம் இந்த நெரிஞ்சல் முள்ளும் யானை நெரிஞ்சல் சொன்னேன், யானை நெரிஞ்சல் நீர்முள்ளி வித்து, யானை நெரிஞ்சல் வித்து நீர்முள்ளி வித்து, இது ரெண்டையுமே அரைச்சி இந்த மாதிரி கஷாயம் போட்டு சாப்பிட்றதுனால இந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக சரி பண்ணி வந்துடலாம். இதில் சில வறுமை புள்ளிகள் இருக்குங்க. இந்த வறுமை புள்ளிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூட்சமமான இடத்துல இருக்குது. இதை கொஞ்சம் வெளிப்படையாக சொல்ல முடியாது, அது ஒரு அந்த மாதிரியான இடத்துல இருக்குது. அதை தேர்ந்தெடுத்த வருமாசான்கள் இதை சாதாரணமாக தொட்டு சரி பண்ண முடியும்.
பல மாதம் இப்போ இந்த பீரியட்ஸ் நடக்காதவங்களுக்கு கூட அடுத்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே பீரியட்ஸ் ஆகக்கூடிய மாதிரியான வர்ம புள்ளிகள் எல்லாம் இருக்குது. ஆனால் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சித்தர் யார், பட்டினத்தார் சொல்கிறாரு, ஓட்டையும் பொன்னையும் ஒக்கவே நோக்கினான். யார், வர்ம ஆசான். ஒரு தங்க தகடையும் ஒரு உடைஞ்சி போன பானை ஓடையும் வச்சா ரெண்டையுமே ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய மனநிலை கொண்ட வர்ம ஆசான்களால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எளிமையாக தீர்க்க முடியும். ஏன்னா ஏன் இந்த மாதிரி நான் வந்து சிலேடையாக சொல்கிறேன்னா, அதோடைய அந்த வர்ம புள்ளி இருக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி. இதை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது. இதுக்கு மருத்துவத்தில் இடம் இருக்குங்க. சித்தர்கள் தான் சொல்லி கொடுத்தாங்க. இதன்படி செய்யும்போது இது நல்லா ஆகுது. இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த இந்த முறைகள் எல்லாம் நீங்கள் செஞ்சு உங்கள் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்திக்கோங்க. மீண்டும் சொல்கிறேன், இந்த கர்ப்பப்பை கோளாறுலேருந்து வெளிவர வரைக்கும் இதை சாப்பிடுங்க. 48 நாள் இல்லாட்டி 48 நாள் பண்ணி முழுமையை சரி பண்ணிக்கோங்க. உங்கள் ஆரோக்கிய மேன்மையடைய நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், சுகமே சொல்க.